ஆரோக்கியமான சத்து மாவு கேக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே அரைச்சி சத்து மாவு வச்சு கேக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பட்லியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப் அளவு நம்ம வீட்லேயே அரைச்ச ஆரோக்கியமான சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. துளிவுங்க ஒரு பேக்கிங் சோடா, சர்க்கரை ஒரு 1/2 கப்பு, 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை, ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால், நார்மல் பால் தான் சாரி, கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எந்த இதில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லைட்டாக மைதா மாவு, ஏன்னா அந்த கேக் அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக அரைச்சி வச்சு அதில் ஊற்றிட்டு ஒரு தட்டிக்கோங்க. நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி காய வச்சுட்டு அந்த அரைச்சி வச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் கரெக்டாக வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பஃப்லியான நல்லா கொஞ்சம் கேக் ரெடி ஆகிடுது. இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் போட்டோம்னா ஒட்டாமல் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்களா, ஈஸியான அருமையான மிகவும் சத்துள்ள சத்து மாவு கேக் தயாராகும். இது குழந்தைங்க சத்து மாவாக சாப்பிட்றதுனால இப்படி கேக்காக செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம் சத்து மாவு கேக். கடையில் நமக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப்